ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷலான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹனி பீயோட பாக்ஸுக்குள்ளாடி என்னென்ன இருக்குது, எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாக்ஸ் வந்து 6 மந்தாக மெயின்டைனே பண்ணாமல் வச்சுருந்த ஒரு பாக்ஸ் தாங்க. இது தாங்க அந்த பாக்ஸ். ஒரு பாக்ஸுக்குள்ளாடி இப்படி தான் இருக்கும். எவ்வளோ பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே அழகாக இருக்குது, நிறைய பீஸ் இருக்குது. இது தாங்க அந்த பாக்ஸோட மூடியே. இது தாங்க இந்த பாக்ஸோட மூடியிலேயே நிறைய இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹனி மேலே வரைக்கும் இந்த பீஸ் வந்து மேலே வரைக்கும் கூடு கட்டி இருக்குது. ஆக்சுவலி இந்த அளவுக்கெல்லாம் கூடு கட்டாது, பட் நம்ம 6 மந்தாக மெயின்டைனே பண்ணலை இல்லை, அதனால தான் இந்த அளவுக்கு வந்துருக்கு. இதை ஆக்சுவலி மூடி எடுக்கவே முடியலை, அதனால் கட் பண்ணி எடுத்துருக்கோம். கட் பண்ணி எடுத்த அப்புறம் மேலே இருக்க அந்த ஒரு போர்ஷனை தான் நம்ம பார்க்குறோம். இது தாங்க அந்த ஸ்மோக் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்மோக் போட்டுப்போம். எதுக்காகனா உள்ள ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம் வரும்போது நம்ம கொஞ்சம் ஸ்மோக் போடுவோம். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டெம்பரரியாக கொஞ்சம் நேரம் அந்த பீஸ் அந்த இடத்த விட்டு தள்ளி இருக்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்டோனுங்க. இது சும்மா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தூக்கி வச்சோம். அது என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த ஸ்டோனை சுற்றியுமே பீஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து ஹனி பீஸ் வந்து ஹனியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. இன்னொரு சைடில் சுத்தமாக எதுவுமே இல்லை. பிகாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்டனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை இந்த பாக்ஸ் நம்ம இப்போ ரெடி பண்ணி தாங்க எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ட்ரே இருக்குது. இந்த ட்ரேக்குள்ளாடி தான் நம்ம வந்து கொஞ்சம் பீசஸை கட் பண்ணி வைப்போம். ஸோ இந்த பீசஸ் கட் பண்ணி வந்து பாட்டமில் தான் வைப்போம். பாட்டமில் வைக்கிற அந்த ட்ரே தான் நம்ம இப்போ பார்க்குறோம். பார்த்தீங்களா, இதில் ஒரு பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸில் வந்து சின்னதாக ஹோல்ஸும் இருக்குது. அதுக்கப்புறமா எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க அந்த அதோட முட்டைங்க எல்லாமே இங்கே இது. ஸோ இந்த மாதிரி பீசஸை சூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேக்குள்ளாடி வச்சு பாட்டமில் வைப்போம். ஸோ ராணி தேனி அந்த பாட்டம் போர்ஷனில் தான் இருக்கும். சின்னதாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அது கீழே விழாமல் வச்சு விட்ருவோம். இந்த பாட்டம் போர்ஷனில் இருந்து இந்த குட்டி குட்டியாக இருக்குது அந்த எக்ஸ் எல்லோ கலரில் இருக்குல்ல, இந்த எக்ஸ் எல்லாமே வந்து பீஸாக மாறி அதுங்க அப்புறம் கொஞ்சம் டாப் லேயருக்கு வந்து அதுங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இன்னும் ஒரு பாட்டம் லேயர் இருக்குது, அதுவுமே எம்டியாக தான் இருக்குது. அந்த லேயரையும் நாம் வந்து இந்த மாதிரி எக் இருக்கிற பீசஸாக சூஸ் பண்ணி கட் பண்ணி வைக்கிறோம். இனி நம்ம பார்க்குறது என்னென்னா, அந்த பாக்ஸோட சைடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த பாக்ஸோட சைடில் எல்லாமே குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கும். அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் வழியாக தான் அந்த ஹனி பீஸ் வெளியே போய் உள்ளே வருவாங்க. வெளியே இருந்து ஹனி எடுத்துகிட்டு வந்து உள்ளே கொண்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்காக தான் அந்த குட்டி குட்டி அந்த போர்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம். பார்த்திங்களா, இந்த பீஸஸ் எடுத்து நம்ம வாயில் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான ஹனிங்க. நம்ம பாட்டிலில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போதில்ல, அந்த ஹனி அப்படியுமே இந்த ஹனி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பீஸில் எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஹோலில் மட்டும்தான் எல்லோ கலரில் இருக்குது. இதுதான் அங்கே மகரந்தம். இந்த மகரந்தத்தை பீஸ் வந்து ஏதாச்சும் ஃப்ளவரில் இருந்து எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி அதோட கூட்டுக்குள்ளாடி வைக்கும். இது எதுக்காக அப்படின்னா, பீஸுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, இதை யூஸ் பண்ணி தான் அதோட உடம்பு வந்து ஹீல் பண்ணிக்கும். அப்புறமா இது ஒரு குட் மெடிசனுங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மெடிசனுங்க. இது ரொம்ப ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு விஷயங்க. இந்த பீ வேக்ஸ் கூட நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டேப்லெட்டில் எல்லாமே கேப்சியூல்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த டேப்லெட்டில் இருக்க கேப்சியூல்ஸ் எல்லாமே இந்த பீ வேக்ஸில் இருந்து தான் மேக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஹனிக்கான ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அப்படிங்கிற புவிசார் குறியீடு நம்ம மார்த்தாண்டம் ஏரியாவுக்கும் மட்டும்தாங்க கிடச்சிருக்கு. இந்த மாதிரி பியூரான ஹனி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஹனின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.